இங்கே வந்து தீக்கிரையாகிற அந்த பிணங்களை பார்க்கும்போது எனக்குள்ளே வந்து ஒரு பாடல் வந்து ஞாபகம் வந்துக்குங்க. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. இந்த பாடல் தான் எனக்கு முதல்ல வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா இறைவன் அந்த இறை ஜோதிங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அதை வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி சரியான வழிமுறைகள் தெரியாமல் தேடி 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 அதை நாடி 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 என்ன ஆகுதுன்னா நம்மளோட காலம் விரயம் அப்படிங்கிறது ஆகுது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தன்னோட 20 வயதில் ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க 60-65 வயது ஆயுமே வந்து அவங்களால அதை வந்து நிறைவு பெற வைக்க முடியல. ஏன் அப்படின்னா சரியான இடத்துல வந்து தேடுறது இல்லை. அவங்களோட தேடுதல் சரிதான், ஆனால் தேடுற இடம் சரியா, செய்கிற விஷயங்கள் சரியா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஸோ அப்போ அங்கே வந்து எரியிறவங்களுமே வந்து எத்தனை விஷயங்களை வந்து தேடி இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில், எத்தனை விதமான உணவுகளை சாப்பிட்ருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் குழந்தைகள் இருந்திருக்கும், மனைவி இருந்திருக்கும், வீடு இருந்திருக்கும், சொத்து இருந்திருக்கும், சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கும் குழந்தைகள் இருந்திருக்கும், மனைவி இருந்திருக்கும், வீடு இருந்திருக்கும், சொத்து இருந்திருக்கும், என்னென்னமோ விஷயங்கள் இருந்திருக்கும். அவங்களும் எத்தனையோ நாடுகளுக்கு போயிருக்கலாம், இல்லை வந்து எங்கேயும் போகாமல் இருக்கலாம், எத்தனையோ விதமான கோயில்களுக்கு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அத்தனை விதமான விஷயங்களும் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற்றாங்களா அப்படின்னா படுதோல்வி தான் அடைகிறாங்க எல்லாருமே. ஏன்னா நம்ம இயேசு பிரானும் நான் திருப்பி சொல்கிற மாதிரி தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம், அவ்வளோதான். இங்கே யாரெல்லாம் மரணிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பாவிகள் தான். அதனால தான் வந்துட்டு இயேசு பிரான் என்ன சொல்லுவாருன்னா பாவிகளே அப்படின்னு கூப்பிடுவார். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பாவிகளேவா, எதுக்குடா பாவிகளேன்னு சொல்கிறாருன்னு. யாரெல்லாம் மரணம் அடைஞ்சு திருப்பி ஜனனம் எடுக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் பாவிகள் தான். இப்போ நீங்களும் இருக்கீங்க, இப்போ வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இன்கேஸ் யாருமே அப்படி ஆகக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் இன்கேஸ் நீங்களும் நாளைக்கு மரணிக்கிற சூழ்நிலை வந்தால் நீங்கள் அனைவருமே வந்து பாவிகள் தான். கடைசியில் நம்ம உடலை வந்து அங்கே தீக்கு தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி தயவு செய்துமே யாருமே வந்து போயிடாதீங்க.